ஏசாயா 29வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க அநேக பேர் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, சில வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தந்திருப்பாரு. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்கு கூட நீங்க நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, வாக்கு தத்தங்கள் நிறைவேறதை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல நீங்க உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. அநேக பேர் இந்த கடைசி நேரத்துல தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போய் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. அது மாதிரி இருந்துடாதீங்க. உங்க விசுவாசத்தை தளர விடாம உங்க விசுவாசத்துல நிலை நிற்கும் போது உங்க விசுவாசம் தான் பலவற்றையும் அசைக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு ஒரு அதிசயம், அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிற நீங்க இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல நான் என்னுடைய கண்கள்னால நன்மையை பார்ப்பேன்னு சொல்லி அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.